கோடு 2000 படைத்த கரியவர்க்கும் துங்கல் முற்றாது அங்கண் நெடும்புவனந்தன் அமைந்த நல் போல் பாசமோடு அங்குசம் கையேந்தும் மங்களம் மிக்கருள் பேரூர் மரகத வல்லி இருதாள் வனசம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியேனுடைய பணிவு கலந்த வணக்கம். நண்பர்களே, நாம் சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி அன்பர்களே, பேரூர் புராணத்திலே மருதவரை படலம் என்கிற பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்ய புறப்பட்டு போர் காட்சியில நாம் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். போரில பூதகணங்கள் எல்லாம் 108 வீரர்களோடு வீரவாக தேவர் உள்ளிட்டவர்கள் போர்க்களத்திலே சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே போர்க்களத்திலே போரிட்டவர்களுடைய நிலையை காட்டி வருகிற கச்சியப்ப முனிவர் ஆமையை போலவும் மீனை போலவும் ஆற்றலுடைய படைக்கணங்களை பூதகணங்கள் கடல் போல அவுணர்களோடு போர் செய்தன என்பதை 86வது பாடலிலே காட்டுகிறார். ஆகமும் தாங்கிய மீனமும் ஆரணம் மீட்டருள் மீனமும் மாகர் நரும் சுதை உண்ணிய மந்தரம் தாங்கிய கூர்மமும் ஆகிய அவுண தலைவர்கள் ஆட அமரில் கை மிகுந்துராய் வேக நெடும்படை சாரத வேலை துளும்பு உழக்கினார். ஆசிரியர் கச்சியப்ப முனிவர் இந்த போர் நடைபெறுகிற இடத்தில ஆகமம் தாங்கிய மீன், ஆரணம் மீட்ட மீன், மந்திரம் தாங்கிய கூர்மம் என்று 3 வரலாற்றை போற போக்குல காட்டுகிறார். ஒன்று ஆகமம் தாங்கிய மீன், இன்னொன்று ஆரணம் மீட்டருள் மீன், இன்னொன்று மந்தரம் தாங்கிய கூர்மம். அது என்னங்க என்று கேட்டால், ஆகமம் தாங்கிய மீன் இது என்ன வரலாறு? திருவிளையாடல் புராணத்துல வலை வீசிய படலம்னு ஒரு படலம். இறைவன் என்ன செய்தார்? அம்மைக்கு ஆகமங்களை உபதேசித்தார். அப்படி உபதேசித்த பொழுது அம்மை பாராமுகமாக இருந்தார். அப்படி இருந்த பொழுது சுவாமி என்ன செய்தார்? அம்மை பாராமுகமாக இருந்ததால மீனவச்சேரியிலே மீனவ பெண்ணாக பிறக்கும்படி இறைவன் சாபமிட்டார் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது. முதல்ல விநாயக பெருமானுக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா அப்பா கிட்ட ஆகமம் கேட்கிற பொழுது ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவா இருந்த காரணத்தினால அப்பா அம்மாவை மீனவச்சேரியில பெண்ணாக பிறக்கும்படி அருள் செய்தார் என்று விநாயக பெருமான் தெரிஞ்சது. அவர் வந்தார். இந்த ஆகமங்கள் சொல்லிட்டு இருக்கிற பொழுது அம்மா கவனக்குறைவாக இருந்ததற்கு அப்பா மீனவச்சேரியில போய் பெண்ணா பிறக்கணும்னு அம்மாவை சொன்னார்ல என்று அந்த ஆகமங்களை எடுத்து கடல்ல வீசிட்டார்.
இந்த பிள்ளைகளுக்கு அம்மா மேல எவ்வளவு பிரியம் பாருங்க. எடுத்து கடல்ல வீசிட்டாரா. அதன் பிறகு முருகனையும் விநாயகரை உள்ளிட்டார். சுவாமி ஆகமம் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது நந்தியம் பெருமான் காவல் காக்கிறார். கைலாய மலையில காவல் காப்பவர் யார்? நந்தியம் பெருமான். இப்ப முருகனும் விநாயகரும் உள்ள வந்தாங்க. நந்தியம் பெருமான் போகாதேன்னு சொல்ல முடியுமா என்ன? வாளா இருந்தார். விநாயகர் முருகன் உள்ள வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஆகமம் கவனமா கேட்காம இருந்த உடனே நீ போய் மீனவச்சேரியில பெண்ணாப்பறன்னு சொல்லிட்டார். இதை பார்த்தோன்னா விநாயகர் முருகனும் ஆகம தூக்கி கடல்ல போட்டார்கள். இது புராண வரலாறு. அப்படி போட்ட உடனே நந்தியம் பெருமான கூப்பிட்டார். ஏப்பா, நான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், நீ விநாயகரை முருகனையும் எப்படி நீ உள்ள விட்ட? விநாயகரை முருகனை உள்ள விடாம இருக்க முடியுமா என்று கேட்டு நந்தியம் பெருமான பார்த்து நீ மீனாக போகும்படி சாபப்பட்டார். அப்ப ஆகமங்கள் கடல்ல போய் அந்த ஆகமங்களை காப்பதற்காக மீனாக மாறும்படி சாபமிட்டார். மீனாக சென்ற நந்தியம் பெருமான் ஆகமங்களை சுமந்து கொண்டு திரிந்தார். அந்த மீனை வென்றுதான் மீனவ பெண்ணாகிய அம்மையை மணர்ந்தார் என்று ஒரு வரலாறு திருவிளையாடற் புராணத்துல சொல்லப்படுகிறது. அந்த வரலாறை கொண்டு வந்து இங்க ஆகமம் தாங்கிய மீனமும், அது யாரு? நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் தான் ஆகமங்கள் கடல்ல கிடந்த பொழுது அந்த ஆகமங்களை தன்னிடத்துல சுமந்து கொண்டிருந்தான். அப்போ ஆகமம் தாங்கிய மீனமம் என்பது மீனாக சாபத்தால் பிறந்த நந்தியம்பெருமான் ஆகமங்களை சுமந்து கொண்டிருந்தார். ஆரணம் மீட்டருள் மீனமும். இந்த வேதங்கள் எல்லாம் கடலிலே இருந்து மீட்பதற்காக திருமால் மச்சாவதாரம் எடுத்து திருமாலாகிய மீனாக இருந்தார். அவர் என்ன மீனாக இருந்தார்? மச்சாவதாரத்தில் மீனாக இருந்தார். அப்ப அவர்தான் ஆகமத்தை மீட்பதற்கு மீனா போனார். அப்படி போனதால ஆரணம் மீட்டருள் மீனமும். அதன் பிறகு மாகர் நரும் சுதை உண்ணிய மந்தரமும். மாகர்ன தேவர்கள்னு பேர். தேவர்கள் எல்லாம் அமுது உண்பதற்காக கடலை கடைந்தார்கள். திருப்பாட்கடலை கடைந்த பொழுதே அந்த திருப்பாட்கடல்ல மத்த வைத்து கடைந்தார்கள். அப்படி கடைகிற பொழுது அந்த மத்து கீழே தாங்கணும் இல்ல, அப்படி தாங்குவதற்காக மந்தார மலையே என்னவாக இருந்ததே, அந்த மத்தை தாங்கியது. அப்ப திருமாலே ஆமையாகவும் இருந்தார். ஆகமத்தை மீட்டெடுக்கிற பொழுது மச்சாவதாரத்துல மீனாக இருந்தார். பாட்கடல்ல கிடைக்கிற பொழுது ஆமையாக இருந்தார். ஆமையாக இருந்து என்ன செய்தார்? அந்த ஆமை ஓட்டு மேல அப்படி அந்த மந்திர மலையை மத்தா நிறுவினார்கள். கீழே போகாம இருக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி. ஆக அந்த மந்தார மலை ஆகிய மத்தை தாங்குவதற்காக திருமால் கூர்மமாக இருந்தார். மாகர் நரும் சுதை, ரொம்ப அருமையா போட்டார் பாருங்க ஆசிரியர். நரும் சுதை உண்ணிய மந்தரம் தாங்கிய கூர்மமும் ஆகிய அவுண தலைவர்கள் ஆட. அப்படி அந்த திருமாலை போலவும் நந்தியம்பெருமானை போலவும் ஆற்றலுடைய படைக்கலங்கள். ஏன்? நந்தியம்பெருமான் மீனாக போய் ஆகமத்தை சுமக்கிற அளவுக்கு ஆற்றலுடையவர். அந்த ஆகமத்தை மீனாக போய் மீட்கிற அளவுக்கு ஆற்றலுடையவன், தாங்குகிற அளவுக்கு ஆற்றலுடையவன் திருமால். அப்படி அந்த தலைவர்களுடைய ஆற்றலுடைய படைக்கலங்களை கொண்ட பூதகணங்கள், அந்த பூதகணங்கள் எதும் போல சென்றன? வேக நெடும்படை சாரத
வேலை துளும்பு உழக்கினார். ஆக சாரத வேலை துளும்பு உழைக்கிறார்கள். அவர்கள் கூர்மமாக மீனாக இருந்த கடல் போல இந்த போராகிய பெரும் கடலிலே அவர்களைப் போல வீரத்தோடு போய் கடலை கலக்கியதைப் போல அவர்கள் போரிலே மிகப்பெரிய படைக்கலன்களை பயன்படுத்தி போரை கலக்கினார்கள். இதே சென்ற வகுப்பிலேயே நான் விரிவாக சொன்ன எண்ணினேன். காலம் அதற்கு இடமில்லை. இந்த 2 வரலாற்றை போர் நடக்கிற இடத்துல கொண்டு போய் காட்டுகிறாரே முனிவர் பெருமான். எவ்வளவு பெரிய சிந்தனை அவருக்கு இருக்கிறது இல்லையா? அப்ப பெருமானுடைய திரு விளையாடல் சிந்தனையை நெஞ்சுக்குள்ள தேக்கி வைத்திருந்தார் நம்முடைய கச்சியப்ப முனிவர் என்றால் அது நமக்கு மிகையாக. அப்படியாக அந்த கடல் போல போரிலே அவர்கள் கலக்கினார்கள் என்று பூதகணங்கள் செய்த போரை 86வது பாடல்ல காட்டுகிறார். இனி அடுத்து 87வது திருப்பாடலிலே செங்கையின் வார்வலை வீசிய செம்மல் அரிகர புத்திரன் ஐங்கரன் ஒத்த அவுணர் படைக்கு அதிபர்தம் ஆற்றல் அழித்து எதிர் பொங்கிய தானவ மாக்கடல் போகுயர் மந்தர மத்தன வெங்கண்பரச் சிலை பாரிட வீரர் துளும்பு உழக்கினார். செங்கையில் வார்வலை வீசிய செம்மல் அதாவது செம்மையான கை, சிவபெருமானுடைய கை. அந்த கையினால மீனை பிடிப்பதற்காக சென்ற பாடல்ல நந்தி எம்பெருமான் மீனை சுமந்தார்னு காட்டினார் இல்ல, அதனுடைய தொடர்ச்சியா ஆகமம் சுமந்த மீனை பிடிப்பதற்காக சிவபெருமான் மீனவனா சென்று வலை வீசினான். அப்படி செங்கையின் செம்மையான கை, வார் வலை வீசிய செம்மல், அதாவது தன்னுடைய செம்மையான கையில வார்னா நீண்ட அர்த்தம். வார்களல் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். திருவாசகம். மூவரும் 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேறி இவ்வையகத்தே வந்து இழிந்த வார்களல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். வார்களல், அதுபோல இங்க வார் வலை, நீண்ட வலை, நீண்ட வலையை வீசிய செம்மல். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய பல பெயர்கள்ல ஒன்று செம்மல் என்று பொருள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செம்மல் என்ற சொல்ல கச்சியப்ப முனிவர் திருவானைக்கா புராணத்துல ஆலமர் செல்வனுக்கு பயன்படுத்துகிறார். திருவானைக்கா புராணத்துல ஆலமர் செல்வன் இந்த சின்முத்திரை காட்டுகிறார். அந்த சின்முத்திரை காட்டுகிற அந்த குறிப்பை ஒரு பாடல்ல அருமையா காட்டுகிறார். மும்மலம்பறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியை கதுவ நல்கிய செம்மல். இங்கேயும் சிவபெருமான செம்மல்னாரா? பேரூர் புராணத்துல, ஆனைக்கா புராணத்திலேயும் செம்மல் என்று காட்டுகிறார். இப்ப செங்கையின் வார் சிலை வீசிய செம்மல் சிவபெருமான். அவருடைய மகன் அரிகர புத்திரன் ஐயனா, ஐங்கரன் விநாயக பெருமான். அவர்களை ஒத்த அவுணப்படைக்கு, அவுணர்கள்னா பூதங்கள், பூத வேதர்கள், அரக்கர் படைத்தலைவர்களாகிய அதிபர்தம் ஆற்றல் அளித்து, அவுணப்படைக்கு அதிபர்தம் ஆற்றல் அளித்து. ஆக விநாயக பெருமானை போல, ஐயனாரை போல
ஒத்த பூத வீரர்கள் என்ன செய்தார்கள்? அரக்கர் படை தலைவர்களின் ஆற்றலை அளித்தார்கள். அவுணப்படைக்கு அதிபர்தம் ஆற்றல் அழித்து எதிர் பொங்கிய தானவ மாக்கடல் போகுயர் மந்திரமத்தன. இந்த அரக்கர் படைத்தலைவர்களின் ஆற்றலை அழைத்து அரக்கர்களாகிய அந்த பெரிய கடல் போல போருக்கு வந்திருக்கிறார்கள். பொங்கிய தானவர்கள் அசுரர்கள். அவருடைய போர் படைக்குல வந்திருக்கிற அசுரர்கள் கூட்டம் கடல் போல அவர்கள் இருக்கிறார்கள். அதில அந்த அரக்கர் படையில இருக்கிற வீரர்களை எப்படி கலக்கினார்கள் என்றால், மாக்கடல் போகு உயர் மந்திர மத்தன வெங்கண் வரட்சிலை பாரிட வீரர் துளும்ப உழக்கினார். ஆமா, மந்திரமலையை மத்தாக கொண்டு பாற்கடலை கலக்கிய பொழுது எப்படி அந்த பாற்கடல் கலக்க பெற்றதோ அதை போல அவுணர்களின் தலைவர்களின் ஆற்றலை அழித்து அரக்கர் படைகளை கடலை கலக்கக்கூடிய மந்தாரமலையை போல கலக்கினார்கள் என்று அருமையா 84வது பாடலிலே போர் செய்த முறையை அந்த பூதகணங்கள் செய்ததை காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல், இந்த அவுணர்கள் எல்லாம் இது போல, அதாவது அரக்கர்கள் எல்லாம் இது போல ஆனவுடனே அரக்கருடைய தலைவனாக இருக்கிற சூரபன்மன் பார்த்தான். தானவர் வேலை கலங்கலும், தானவர் அரக்கர்கள், அவர்களுடைய அந்த கடல் படை, வேலைன கடல் படை கலங்கியதை பார்த்த உடனே தானவர் கோன், அரக்கருடைய தலைவனாக இருக்கிற சூரபன்மா விரன் மைந்தர்கள், அந்த சூரபன்மாவினுடைய மக்கள் என்ன செய்தார்கள்? வானவர் மேல் அடர் நஞ்சு என வன்மைகள் பூதரை ஒப்பினார். அந்த தேவர்கள் படைகள் மேல ஆலகால நஞ்சை போல குதித்து எழுந்து வலிமை பொருந்திய பூத வீரர்களை துரத்தினார்கள். தானவர் வேலை கலங்கலும், அரக்கரினுடைய கடற்படை கலங்கியதை கண்டே தானவர் கோவின் விரல் மைந்தர்கள், விரல்னா ஆற்றலுடைய மக்கள், அந்த வானவர் மேல் தேவர் படைகள் மேல அடர் நஞ்சு என ஆலகால நஞ்சு கொதித்து எழுந்த அந்த வலிமையை போல வன்மைகள் பூதரை ஒப்பினார். பூத வீரர்களை வலிமையோடு போய் துரத்தினார்கள். ஆன நஞ்சுண்டு அமர்த்தேவன வையன வீரவாகு பெயர் மாணவன் கைத்திறம் காட்டி, அவன் செய்தான் வீரபாகு என்பவர் ஆன நஞ்சுண்டு அமர்த்தேவன, இந்த நஞ்சை உண்ட சிவபெருமானை போல அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஆலகால நஞ்சு குதித்தெழுந்ததை போல அவர்கள் பூதப்படையை வெல்ல வந்தார். ஆலகால நஞ்சு குதித்தெழுந்ததை போல வீரபாகு என்ன பண்ணார்? நஞ்சை உண்ட சிவபெருமானை போல போனாராம். எப்படி அந்த நயம் பாருங்க. அவர்கள் ஆலகால விஷம் வந்ததை போல குதித்தெழுந்தார்கள். வீரபாகு என்ன எப்படி போனார் பாருங்க. ஆன நஞ்சுண்டு அமர் தேவன, அந்த நஞ்சை உண்ட சிவபெருமானை போல வீரபாகு தேவர் வையன, ரொம்ப வேகமா, வீரபாகு பெயர் மாணவன், வீரபாகு என்கிற பெயரிலே உடைய வீரர் விரைந்து சென்று தன் கைத்திறம் காட்டி,
தன்னுடைய ஆற்றலை அவர்களிடத்திலே காட்டி அம்மைந்தரை மாய்த்து அந்த வீரர்களை எல்லாம் அழித்து ஒளி தோற்றினான். அப்படி அந்த வெற்றியுடையவராக வீரவாகுகின்றார். இது 88வது பாடலிலே ரொம்ப நஞ்சை போல அவர்கள் குதித்து எழ நஞ்சை உண்ட சிவபெருமானை போல வீரவாகு போனார் என்று காட்டி இருக்கிற பகுதி ரொம்ப அருமையாக முனிவர் காட்டியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 89வது திருப்பாடல். அந்த போரில வீரவாகு தேவர் சிவபெருமானை போல போய் அவர்களுடைய ஆற்றலை எல்லாம் வீழ்த்தியதை பார்த்தவுடனே பலரும் பலவிதமாக அங்க ஆடல் செய்தார்கள். அந்த காட்சியை 89வது பாடல்ல காட்டுகிறார். கணங்கள் மகிழ்ந்து எழுந்து ஆடின. கணங்கள் பூதகணங்கள். பூதகணங்கள் எல்லாம் வீரவாகு தேவருடைய வெற்றியை பார்த்து மகிழ்ச்சியால் கூத்தாடின. கணங்கள் மகிழ்ந்து எழுந்து ஆடின. கபந்தம் அனந்தம் என்றாடின. இந்த பூதகணங்கள் எல்லாம் அரக்கருடைய படையை பலவாறாக துன்புறுத்தியதால் நிறைய பேருக்கு தலை இல்லை. அப்படி தலையில்லாத உடல்கள் எல்லாம் அனந்தம், அனந்தம்னா கணக்கில்லாமல் ஆடி. கபந்தம் தலையில்லாத உடல்னு பேர். கபந்தம் அனந்தம் நின்றாடின. இந்த போர் களத்துல இருக்கிற காட்சியை நம்ம காட்டுகிறார் முனிவர் பெருமான். கணங்கள் மகிழ்ந்து எழுந்தாடின. வீரவாகு தேவர் வெற்றி பெற்றார் என்ற ஒரே மகிழ்ச்சி. பூதகணங்கள் எல்லாம் ஒரே மகிழ்ச்சியில ஆடின. கபந்தம் அனந்தம் நின்றாடின. அரக்கர்கள்ல பல உடம்புகள் தலையில்லாம உடல்கள் மிகுதியாக ஆடின. துணங்கை கொண்டு ஆடின பேயினம். அங்க பேய் கூட்டங்கள் மிகுதியாக வந்து விட்டது. ஆமா, கோவில்ல பூஜை நடக்குதுன்னா தொடங்குற போது குறைவார்கள், முடிக்கிற பொழுது பார்த்தால் சாப்பிடுவதற்கென்றே என்னை போல இருக்கிற பலரும் வந்து விடுவார்கள். அப்படி சாப்பிட்டவர்ல நானும் ஒருவன் தான். அது மாதிரி போர்க்களம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கே இருக்கிற அந்த பிணங்களை எல்லாம் அந்த சூழல் மாற்று பேய் கணங்கள் அங்க வந்து விடுமா. அந்த பேய் கூட்டங்கள் என்ன செய்தன? பேயினம். பேயினம்னா பேய் கூட்டங்கள் எல்லாம் துணங்கை கொண்டாடின. துணங்கை என்பது கூத்து ஆடுவதில் ஒரு கூத்துக்கு துணங்கை கூத்து என்று பெயர். துணங்கை கொண்டு ஆடின பேயினம் துன்றினவன் கழுகு குளம். துன்றினவன் கழுகு குளம். ஆமா, அதாவது துன்றினவன் கழுகு என்று சொன்னால் வளைந்த மூக்கை உடைய பருந்து கூட்டங்கள் ஆகாயத்தில என்ன செய்தன? நிழல் செய்தன. அந்த அளவுக்கு பருந்து கூட்டம் வந்துதான். துன்றினவன் கழுகு குலம் வணங்கு அழகின் பருந்தின் குலம் வானுயர் பந்தமியற்றின. ஆமா, இந்த வெப்பத்துக்காக கோவை இன்னும் தமிழகத்துல பல இடங்கள்ல பேருந்து அந்த சிக்னலுக்காக நிக்கிற பொழுது மேல அப்படியே ஒரு வலை போட்டு நிழல் பண்ணிருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் பார்த்தோம். அது மாதிரி போர்க்களத்துல என்ன வளைந்த மூக்கை உடைய பருந்து கூட்டங்கள் ஏராளமா வந்து பறந்தன. அதனால போர்க்களத்துல நிழல் உண்டாயிற்றான். இப்ப எவ்வளவு பருந்துகள் அதுக்கு வந்திருக்கணும் பாருங்க. வணங்கு, வணங்குன்னா வளைந்த என்று பொருள். அழகு அந்த பருந்தினுடைய மூக்கு. பருந்தின் குலம் வானுயர் பந்தரையற்றின. அழகான பந்தல் போட்ட மாதிரி நிழலை உண்டாக்குன மாதிரி ஏராளமான பருந்துகள் போர்க்களத்திலே பறந்து. பிணங்கள் மலிந்த பரந்தலை
பெட்பின்னருங்கின நாய் நரி. ஏராளமான உயிர் போன உடம்புகள் அங்கு இருக்கின்றன. அதற்கு பிணங்கள் என்று பெயர். உயிர் போய்விட்டா நமக்கு இருக்கிற பெயர் போயிடும். இருக்கிற பொழுது எல்லாரும் குமரலிங்கன்னு சொல்லுவாங்க. உயிர் போய்விட்டால் பாடி எடுத்தாச்சான்னு கேட்பாங்க. பிணம் என்றுதான் பெயர். அதனால உயிரோடு இருக்கிற பொழுது ஒரு பயிர் சூட்டு விழா. உயிர் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரிதான். அதுக்கெல்லாம் நியூமராலஜி பார்த்து பேர் வைக்க மாட்டாங்க. உயிர் போயிடுச்சுன்னு வைங்க, அந்த உடம்பு கிட்ட போய் இது எந்த நேரம் போச்சு, என்ன நட்சத்திரம், காரா லாட்டா ரானா அதை வைக்கலாமா? கிடையாது. எல்லாருக்கும் பிணந்தான் இல்லையா? திருமூலர் காட்டினார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க ஒளிதிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையம் காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தனரே என்று நமக்கு அருமையாக காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அப்படி பிணங்கள் மலிந்த பரந்தலை. பரந்தலை என்பது போர்க்களம் என்று பெயர். உயிரில்லாத உடம்புகள் நிறைய மலிந்து கிடந்தன. அப்படி மலிந்த பரந்தலை போர்க்களத்தில் பெட்பின் நெருங்கின நாய் நரி. பெட்பு என்பது விருப்பத்தோடு நாய்களும் நரிகளும் நெருங்கிறான். ரொம்ப அருமையா அந்த சூழலை கூட அருமையா காட்டுகிறார் ஆசிரியர் முனிவர் பெருந்தகை. ஆமா, நாய் நரிகள் விருப்பத்தோடு நெருங்கின. எதற்காக? பிணத்தை உண்ண வேண்டும் என்பதற்காக. அடுத்த திருப்பாடல் மறுபடியும் போர்க்களத்துல நடந்த இருக்கிற சில காட்சிகளை ஆசிரியர் காட்டுகிறார். கேமரா அப்படியே எல்லா பக்கம் போகுது. ஆமா, நாங்கெல்லாம் மே மாசம் வெக்கேஷனல் லீவுன்னா எல்லா பக்கம் அங்கங்க பல இடங்கள்ல போய் தங்குவார்கள். நமக்கு இப்ப என்ன காட்சி? போர்க்களத்துல இருக்கிற காட்சியை ஒரு டூர் போல காமிக்கிறார் சுவாமி. எங்கும் உடைந்த புலம் சகடெங்கும். எல்லா இடங்களிலே, எங்கும் எல்லா இடங்களிலே, புலம் சகடெங்கும். சகடுன்னா தேர் நிறுத்தம், சக்கரத்தை உடைய தேர். கரங்கும் சகடமும் போல் ஜென்மித்து உழல என்று குமரகுருவர் இந்த பிறப்பை எப்படி இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்று காட்டுகிறார். பலம் சகடெங்கும் அழகான தேர்கள். அந்த தேரல் என்ன ஆயிற்று? உலர்ந்த உடைந்து கிடந்த. அதன் பிறகு எங்கும் கடாக்கரி எங்கும் மடிந்த மடிந்த வயப்பரி எங்கும். எல்லா இடங்களிலேயும் மதநீர் பொருந்திய யானைகள் அழிந்து கிடந்தன. கடாக்கரி எங்கும் மடிந்த வயப்பரி எங்கும். தேர்கள் உடைந்து கிடந்தன. மதநீர் ஒழுகக்கூடிய யானைகள் அழிந்து கிடந்தன. எங்கும் அடங்கிய மல்லர்கள் எங்கும். எல்லா இடங்களிலேயும் வயப்பரி, பரின குதிரைன்னு பேர், குதிரைகள் மடிந்து கிடந்தன. உலர்ந்த கடாக்கரி, கரின யானை, பரின குதிரை, சகடன தேருடைய சக்கரத்துடைய தேர். எங்கும் உடைந்த புலம் சகடெங்கும். சகடு எங்கும் உலர்ந்த கடாக்கரி, எங்கும் மடிந்த வயப்பரி, எங்கும் அடங்கிய மல்லர்கள். எங்க பார்த்தாலும் வீரர்களுடைய தோள்கள் அப்படி துண்டிக்கப்பட்டிருந்தன. எங்கும் அடங்கிய எங்கும் திணிந்த தோள். திணிந்தன வலிமையுடைய தோள்கள். துணிதல்னா வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தன. இப்ப தோள்கள் துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்தன. எங்கும் திணிந்த தோள்.
எங்கும் துமிந்த நிமிர்ந்த தாழ். எல்லா இடங்களிலேயும் பல வீரர்களுடைய கால்கள் விட்டுப்பட்டு கிடந்தன. எங்கும் குறைந்த முடித்தலை. எங்க பார்த்தாலும் தலைகள் அறுக்கப்பட்டு தனியே கிடந்தது. இந்த போர்ல தலையை கொய்வது ஒரு சிறந்த போர்க்கலை. அப்படி கருவூரிலே சோழ மன்னன் ஆண்டார். சோழர்கள் கப்பம் கட்டாதவர்களுக்கு படையெடுத்து வீரர்கள் சென்றார்கள். அப்பொழுது போரிலே வென்றவர்கள் சில தலையை கொண்டு வருவார். அப்படி வந்த அந்த தலையில, போர்க்களத்தில வெட்டுப்பட்ட தலையில ஒரு தலையில சடையும் விபூதியும் பூசி இருந்தது. ஒரு வெட்டுப்பட்ட தலையில திருச்சடையும் திருநீரும் அணிந்தது. அப்பொழுது அந்த கருவூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன், ஐயோ சிவனடியாரை இப்படி போரில் வெட்டி விட்டார்களே, இது மிகப்பெரிய பிழையாயிற்றே என்று நெருப்பு வளர்த்து அந்த திருநீரும் சடையும் உடைய தலையை ஒரு தட்டிலே வைத்து தலைமையில் வைத்து எரியை வலமாக வந்து உயிர் நீத்தார். அப்படி ஒரு நாயனார் இருக்கிறார், புகழ்ச்சோழ நாயனார். அது மாதிரி இங்கே தாள்கள் வெட்டுப்பட்டு கிடந்தன, தலைகள் துண்டித்து கிடந்தன. எங்கும் துணிந்த திணிந்த தோல், எங்கும் துமிந்த நிமிர்ந்த தாள், எங்கும் குறைந்த முடித்தலை, எங்கும் குறைக்கும் நெய்த்தோர் நதி. நெய்த்தோர் நதினா அப்படியே இந்த வெட்டு கைகளும் தலைகளும் காலுகளும் வெட்டுப்பட்டதால் ரத்த ஆறு போர்க்களத்திலே ஓடியது. எங்கும் குறைக்கும் நதி, ரத்த ஆறு ஓடியதாக இந்த பாடலை காட்டுகிறார். அடுத்த பாட்டு, இன்னாவாறு சேனை ஓடி எதிர்ந்த மைந்தர் வீழ்களம் முன்னர் நோக்கி. 91வது பாடல் காமிங்க. நன்று நம் தம் மொய்பின் ஆற்றல் இனி ஒன்னலரை ஆவி உண்டு ஒழிப்பல் என்று காய்ந்த கான் வன்னி என்ன நேர்ந்துளார் மடங்கன் மாமுகத்தானே. இப்படியாக அந்த வீரபாகு தேவர் படைகளோடு எதிர்த்த வலிமையுடைய மக்கள் வீழ்ந்து கிடப்பதை சிங்கமகாசூரன் பார்த்தான். மடங்கல் என்ற சிங்கம் பேர். மடங்கல் மாமுகத்தான் சிங்கமாமுகத்தான் இல்லையா? இன்னவாறு சேனையோடு எதிர்த்த மைந்தர் வீழ். பூதப்படைகளோடு எதிர்த்த அந்த தன் மக்கள் எல்லாம் போர்க்களத்திலே வீழ்ந்து கிடப்பதை மடங்கன் மாமுகத்தான் நோக்கி. நன்று நம் தம் மொய்பின் ஆற்றல். ஆகா, நம்முடைய ஆற்றல் ரொம்ப நல்லா இருக்கிறதே. ஒன்னலா பகைவர் ஆதி உண்டு. பகைவருடைய ஆயுரை பகைவருடைய ஆவியை நான் அழிப்பேன். உண்டு ஒழிப்பல். பகைவருடைய உயிரை உண்டு அவர்களை அழிப்பேன் என்று காய்ந்த கான் வன்னி என்ன. அதாவது நல்ல காய்ந்த காட்டுல நெருப்பு பத்துனா எப்படியோ அப்படி கோபாவேசமா போனான். காய்ந்த கான், நீங்க பேபி கான் நினைச்சிடாதீங்க, அது பேபி கான் இல்ல, காய்ந்த காடு. நல்ல காஞ்சு கிடக்கிற காடு. அப்படி காய்ந்திருக்கிற காட்டில் நெருப்பு பற்றினா எப்படி சட 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 சடன்னு முடிக்குமோ, வன்னின நெருப்புன்னு பேர். அந்த நெருப்பு போல வன்னி என்ன
நேர்ந்துள்ளான் போர்க்களத்திலே எதிர்த்தான் என்று 91வது பாடலிலே அளவுபட ஆசிரியர் காட்டுகிறார். பிறகு சிங்கமுகாசூரனை பூத கணங்கள் பலவிதமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டே போர் செய்தன. அது என்னென்ன ஆயுதம் அவர்கள் வைத்துக் கொண்டு போர் செய்தார்கள் என்று ஒரு சிறிய பட்டியல் கொடுக்கிறார். ஆமா, சுரிகை ஆயுதம், சுரிகைன உடைவாள்னு பேருக்கு. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில திண்ணனாருக்கு அவர் தந்தையார் நாகன் 6 நாள் விழா எடுத்து அரச மகுடம் சூட்டி சுரிகை வாளையும் கொடுத்தார் என்று கண்ணப்ப நாயனார் புராணத்திலே சேக்கிழார் காட்டுவார். அங்க சுரிகைன்னு சொல்ல பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். சுரிகை ஆயுதம் அப்படின்னா உடைவாள். கப்பணம், கப்பணம் என்பது யானை நெருஞ்சி முள் போல இருக்குமா அந்த ஆயுதம். அதாவது நெருஞ்சி முள்ளா யானை எரிஞ்சி முள்ள பெரிய என்ற பொருள் வந்தது. நீங்க சில ஆயுதம் பார்த்தீங்கன்னா உருண்டையா இருக்கும், ஏராளமா முள் இருக்கும். அதுல ஒரு அடி வாங்கினீங்கன்னு வைங்க, அந்த அடி உயிரே போயிடும். ஆமா, கப்பணம் நெருஞ்சி முள்ள போல பெரிய நெருஞ்சி முள், யானை நெருஞ்சி முள்னு பேர். பெரிய நெருஞ்சி முள்ளா இருந்தா யானை நெருஞ்சி முள் பேர் வச்சுப்பாங்க. கப்பணம். அதற்கப்புறம் சூலம். சூலம்னா 3 இலைகளை உடைய சூலத்திற்கு சூலம்னு பேர். நேமி, நேமினா சக்கரப்படைன்னு அர்த்தம். நம்ம திருமால் வைத்திருந்தார் இல்ல, அது போல நேமி சக்கரம். பிறகு ஈட்டி. ஈட்டி என்கிற ஆயுதம் கையிலையும் வைத்திருக்கலாம், எரியவும் பயன்படுத்தலாம். இந்த ஈட்டி, வேல் இது மாதிரி பயன்படுத்தலாம். கையில வைத்து குத்துறதுக்கு ஆகும், எரிவதற்கு ஆகும். அது போல ஈட்டி. அதன் பிறகு வாள், அதை கையில வச்சுதான் பயன்படுத்தணும். பரசு. பரசு என்கிற ஒரு ஆயுதம். எரிபத்த நாயனாருடைய கையில பரசு இருந்தது. யார் சிவ அபராதம் செய்கிறார்களோ அவர்களை எரிவதிலே அன்புடையவர், தடுப்பதில் அன்புடையவர். அதனால எரிபத்தர் அவர் கையில பரசு இருந்தது. சுவாமி கையிலே பரசு இருந்தது. அது மாதிரி பரசு. பிண்டி பாலம். அந்த பிண்டி பாலம் என்பது ஒரு கருவி. ஆமா, வாள், பரசு, பிண்டி பாலம், வேல். வேல், பாசம், குந்தம். அப்புறம் முசுண்டி. முசுண்டி என்று ஒரு ஆயுதம். வச்சிரம். வச்சிராயுதம். எளி. எளி என்பது ஆயுதம். கழுக்கடை. கழுக்கடைன்னு ஒரு ஆயுதம். சிலை. சிலைன்னா வில்லு. வில்லுக்கு சிலைன்னு பேரு. அது சிலைங்கிற மரத்திலிருந்து பண்ணியதாலேயே அதுக்கு சிலை சிலை என்ற பெயர் ஒரு காரணம் சொல்லுவார். அப்படியாக சிலை. குயம், அது அங்குசம்னு பேர். கலப்பை. கலப்பைனா கலப்பை படை. தண்டு. தண்டாயுதம். இங்க சிறுசா இருக்கும், அப்படி வர வர அப்படி பெருசா, அது கதை மாதிரி இருக்கும். தண்டு. உரிமை கொண்ட பூதர்கள் ஆகியவற்றை உரிய படைக்கலங்களை கொண்டு பூதர்கள் ஒல்லை மேல் அடர்த்தனர். சிங்கமுகாசூரன் மேல வேகமாக போய் அவர்கள்
போரிட்டார்கள். இப்படி இந்த போரிட்ட அந்த பூதகணங்களிடத்திலே இருந்த ஆயுதங்களை 92வது பாடலிலே அருமையாக முனிவர் பெருந்தகை காட்டியிருக்கிறார். இனி 93வது பாடல்ல பூதகணங்கள் அரக்கர்கள் மேல எப்படி போரிட்டார் என்று காட்டியிருக்கிறார். வரை திரண்ட பல புய மடங்கள் மாமுகத்தன் மேல், வரைன மலை, மலை போல திரண்ட தோள்களை உடையவன் சிங்கமுகாசுரன். வரை திரண்ட பல புய மடங்கள் மாமுகத்தன் மேல், சிங்கமுகாசுரன் மேல் திரை திரண்ட வேலை வீழ் செல் எழுந்து, நல்ல அலைகள் மிக்க இருக்கிற கடலில் நீரை முகந்து கொண்டு வரக்கூடிய செல்ல மேகம்னு பேர். ஆமா, செல்லுனா மேகம். இந்த மேகத்துக்கு ஒரு கடவுள். ஆமாங்க, இப்ப பாருங்க கேட்கும். செல்ல மேகம், செல் என்பது மேகம். செல் என்பது மேகம். அந்த செல்ல வைத்துக் கொண்டுதான் செல்லாண்டி அம்மன் என்று பேர் வந்தது. மேகத்துக்கு கடவுள்னு பேர். செல் எழுந்து, அந்த மேகங்கள் எல்லாம் கடல்ல இருந்து நீரை முகந்து கொண்டு வந்து மேருவின் நிறை திரண்ட தாரைகள் நிரப்புகின்றதாம். மேகங்கள் எல்லாம் கடல்ல இருந்து நீரை எடுத்து வந்து மகாமேரு மலையில மழையை பொழிவதை போல பூத வீரர்கள் எல்லாம் மலை போல திரண்ட தோள்களுடைய சிங்கமுகாசுரன் மேல் படைக்கலங்களை மலை போல மழை போல பெய்தார்கள் என உரை திரண்ட பூதர்கள் உள்படை வழங்கினார். அந்த பூத வீரர்கள் எல்லாம் அந்த படைக்கலங்களை அதுபோல எய்தினார், அப்படி மழை போல பொழிந்தார் என்றே இந்த பாடல் ரொம்ப அருமையாக பூத வீரர்கள் மழை போல கருவிகளை பயன்படுத்தியதை நல்ல உண்மை நலத்தோடு காட்டுகிறார் ஆசிரியர். இனி அடுத்த திருப்பாடல் 94. தேக முட்டி நோன்படை சிதர்ந்து விழ. ஆமா, அதாவது சிங்கமுகாசுரனுடைய உடம்பு, தேகம்னா உடம்புன்னு பேர். அந்த உடம்புல இந்த ஆயுதங்கள் எல்லாம் மழை போல பொழிந்த ஆயுதங்கள் எல்லாம் முட்டி எல்லாம் போய் அதுல முட்டிய பிறகு நோன்படை சிதர்ந்து விழ. நோன் என்பது வலிமை என்று பொருள். 94வது பாடல் காமிங்க. தேக முட்டி நோன்படை. தேகம்னா சிங்கமுகாசுரன் தான் மடங்கள் போல அந்த மாமுகத்தான் மேல சிங்கமுகன் அவன் மேல ஆயுதங்களை எய்தார்கள். இந்த ஆயுதங்கள் எல்லாம் போய் சிங்கமுகாசுரனுடைய உடம்புல பட்டது. தேகம் முட்டி, தேகம்னா சிங்கமுகனுடைய உடம்புல. நோன்படை சிதர்ந்து, நோன்படை என்பது வலிய படை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நோன்படை என்பது வலிய படை. திருமுருகாற்றுப்படையில உருணல் தாங்கிய மதனுடை நோன்தாள் என்று ஒரு தொடர். யாரெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியை வந்து சேருகிறார்களோ, உருணர், உருணர்னா வந்து அவருடைய திருவடியை அடைக்கலமாக கொண்டு சேருபவர்கள். உருணர் அந்த தன்னிடத்திலே வந்து சேருபவர்களை தாங்கிய, எல்லாரையும் தாங்கிக் கொள்ளுவார். உருணர் தாங்கிய மதனுடை நோன்றாள், அழகிய வலிமையுடைய தாள். நோன்றாள் வலிமையுடைய தாள். இன்னும்
ஆணவ மலத்தை உடைத்து எரியக்கூடிய வலிமையுடைய தாள் என்று அதற்கு ஒரு உரை சொல்லுவார். அங்க நோன் என்ற திருமுருகாற்றுப்படையில் வருவதற்கு வலிமை உடைய தாள் என்று உரை எழுதுவார்கள் பெரியவர்கள். அதே சொல்லாட்சி பாருங்க, நோன் படை வலிய படைகள் சிதறந்து போல எல்லாம் சிதறி விழுந்தன. அப்படி சிங்கமுகாசூரனுடைய உடம்புல பட்ட படைகள் எல்லாம் சிதறி விழுந்தன. நீள்முளை நாகம் நின்று, நாகம்னா பாம்பு, நீண்ட மலை குகையில இருந்து நீள்முளை, நல்ல பெரிய நீண்ட மலை குகை, அந்த மலை குகையில நாக நின்று, அதாவது அந்த முளையாகிய நாகம், நாகம்னா குகைன்னு பேர், அதுல இருந்து சிங்கம் ஒன்று நாகமே அடர்த்த, ஒரு மிகப்பெரிய சிங்கம் யானை மேல் அடர்த்ததை போல முதல்ல வருகிற அந்த முளை நாகம் என்பது நாக நீள்முளை, மலையில இருக்கிற நீண்ட குகை. நாகம் என்பது அங்க குகையை குறிப்பது. ஆக நாக நீண்ட நாக நீள்முளை, மலையில இருக்கிற நீண்ட குகை. நாகம் என்பது மலைக்கு ஒரு பெயர். மலைக்கு வரைனா மலை, பொற்புனா மலை, நாகம்னால் மலை. நாகம் என்பது மலை. அப்ப நாக நீள்முளை, மலையில இருக்கிற குகையில இருந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு, சிங்கம் ஒன்று நாக மேல் அடர்ந்து யானையை போய் சீறி பாய்ந்ததை போல பாக மல்கு தேர் இழந்து, பாகன் ஓட்டி வருகிற தேரை விட்டு கீழே இறங்கி பல் இதழ் படுத்தவன் கீழே இறங்கி பல்ல கடிச்சு கொண்டே நர நர நரன்னு கடிச்சு வந்தானாம். பல்லிதழ் படுத்தவன் சாகரத்தை ஒத்த பூதர்தங்கள் மேல், சாகரம்னா கடல் அர்த்தம், கடல் போல இருக்கிற பூத படைகள் மேல போருக்கு சென்றா. பல்லிதழ்னா அப்படி அந்த உதடுகளை பற்களால கடித்து, இதெல்லாம் உதடு, பல்னா நமக்கு பல், பல்ல அப்படி இதழ கடித்து கொண்டு எங்கே வந்தான்? போருக்கு வந்தான். தேர்ல இருந்து கீழே இறங்கி வந்தான். கடல் போன்ற பூத படைகள் மேல் போருக்கு சென்றான். அடுத்த பாட்டு. மண்ணிரும் படை சுமந்த கைத்தரலின் மல்கு பூதர் சிலரை தழி சென்னல் வாரி என தரைக்கண் உயிர் சிந்த மோதி அயல் வீசுடு நன்னர் நெல்லு நவையவையும் வேறொரு நடந்திருக்கும் எருமை திரள் என்ன வன்கடலின் ஆற்றுகைத்து உயிர் இருக்கும் எற்றியும் பொறுக்குமே. அதாவது சென்னல் வாரியதை போல காட்டினார். செம்மையான நெற்கதிர்களை தரையில் அடித்தது போல பல படைக்கலங்களை தாங்கிய தன்னுடைய கைகளினால் பூதகலங்களை தரையில் அடித்து உயிரை போக்கி உடலை வீசினார். மண்ணிரும் படை சுமந்த கைத்திரளின், சூரபதுமனுடைய கையில படை சுமந்த கை. அப்படி படை சுமந்த கைத்திரள்ல மல்கு பூதர் சிலரை, போர்க்களத்துல இந்த சிலரை தடி அப்படி கையினால பிடிச்சு சென்னல் வாரி என தரைக்கண்,
அப்படி அப்படி புடிச்சு தரையில நெல் பயிர் அடிக்கிற மாதிரி அடித்தார். அவர்கள் உயிர் சிந்த பிறகு அவர்களை அயல் வீசிடு அடித்ததுக்கு அப்புறம் நல்ல வீசி எறிவதை தாள வீசி எறிவதை போல அவர்கள் உடம்பை வீசி எறிவான். நன்னர் நெல்லு நவை வையும் வேறு நடந்திருக்கும் எருமை திரள். இந்த நெல் அடிக்கிற பொழுது சில நெல் அப்படி கையில அடிச்சு வரலன்னா அந்த நெல்லை கொஞ்சம் காய போட்டு களத்துல ஏகமா போட்டு எருமை கூட்டங்களை மேல விட்டு நடக்க வச்சு அதுக்கு தாம்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல யானையை தாம்பு கட்டுவார். அப்படி அந்த எருமைகளை நடக்க வைத்து அந்த நெல்லில் இருக்கிற கதிரை உதிர்ப்பதை போல வேறுடன் நடந்து இருக்கும் எருமை திரள் என்ன வன்கடலில் ஆற்று உகைத்து உயிர் இருக்கும். எருமை கூட்டங்கள் எப்படி வக்கோலையும் நெல்லையும் வேறாக பிரிப்பதற்கு எருமை கூட்டங்களை தாம்பு ஊட்டி அதுல நடக்க வைக்கிறார்களோ அதை போல சிங்கமோகாசூரன் தன்னுடைய கால்களால் மிதித்து மோதி பூதகணங்களை பலவாறாக தூக்குறது. இப்படி அந்த சூரபதுமனுடைய அந்த போர் அது போல நமக்கு அமைய பெற்றது. 96வது பாட்டு. நோக்கினால் சிலரை மாய்க்கும். சில பேரை பார்வையினாலேயே அழித்தானாம். பிறகு வன்மொழி நொடிப்பினால் சிலரை வீக்கும். கொடிய சொற்களை சொல்லி சில பேர் அழித்தானாம். வார் மூக்கின் நீடிய உயிர்ப்பினால் சிலரை முத்து மத்த மிகு சிங்கமாய் தாக்கும். மூக்கில் விடுகின்ற அந்த பெருமூச்சினால சில வீரர்களை மோதுவான். ஆமா, வலிமை கொண்ட நரசிம்மமாக தாக்கிய திருமாலே நடுங்கும்படி அவர்கள் கதறினார்கள். சிங்கமாய் தாக்கும் மாயனும் நடுங்க. நரசிம்ம அவதாரத்துல திருமால் பல செய்தார். அந்த திருமாலை நடுங்கும்படி வீரர்கள் சலங்க. நீள் ரதம் யாவையும் ஓக்கி ஒன்றன் விசை ஒன்றை ஒய்யன உடைக்கும் ஊழி அழல் ஒத்துளான். அப்படி அந்த பெரிய தேர்களை ஒன்றோடு ஒன்று மோதி ரதம் யாவையும் ஓக்கி ஒன்றன் விசை ஒன்றை ஒய்யன, ஒரு தேர்ல ஒரு தேரை அப்படி தூக்கி போட்டு உடைப்பாங்க. அப்படி உடைத்து ஊழி அழல் ஒத்துளான், ஊழிக்கால தீயை போல சூரபதுமன் போரிடுகிறான். அங்க காய்ந்த காட்டுல இருக்கிற நெருப்பை போல வந்தான். இங்க ஊழி அனல் போல இருந்தான் என்று அந்த நெருப்பின் தொடர்ச்சியாகவே காட்டுவதை பார்க்கிறோம். அடுத்த பாட்டு லக்க வீரரும் 97வது பாட்டு. எண்மரும். ஆமா, லக்க வீரர்கள், அப்புறம் ஓர் எண்மர் நவ வீரர்கள், தலைவர் யாரும் ஏற்ற பல பூதரும் நிலக்கண் விழுந்து அவசமாக நோக்கி அயல் நின்ற வீரபுயன் நேர்ந்தவன் அலக்கண் எய்த சிலை 1000ங்களும் அறுத்து. இப்படி லக்கம் வீரர்களின் நவ வீரர்கள் அந்த 8 பேரும் தலைவர் யாரும் ஏற்ற அந்த படைத்தலைவர்கள் போரில் யார் யார் எதிர்த்தார்களோ பல பூதகணங்களும் நிலக்கண் விழுந்து எல்லாரும் நிலத்துல விழுந்து தன்வசம் இழந்தார்கள். இதனை பார்த்து பக்கத்தில் இருந்த வீரவாகு தேவர், வீரபுயன் நேர்ந்தவன் வீரவாகு தேவர் அலக்கண் எய்தி சிலை 1000ங்களும் அறுத்து. அந்த சிங்கமுக சோழனுடைய
1000 விரல்களையும் அறுத்தானாம். சிலை 1000 மறுத்து நீடு அமர் விளைத்து மிகப்பெரிய போர் செய்தார். உயிர் கலக்கம் எய்தினன். அப்படி அவனோடு போர் செய்து வீரபாகு தேவர் கலக்கமானார். வீரபுயன் நேர்ந்து அவன் அலக்கன் எய்த சிலை 1000 மறுத்து 1000 வில்களை அறுத்து போட்டாரா வீரபாகு தேவர். 1000 வில்கள் அப்படி அறுத்து அவனோடு போர் செய்து உயிர் கலக்கம் எய்தினன். கொஞ்சம் கலக்கம் அடைந்தார். இதை பார்த்தார் முருகன். அறிந்து மைந்து மிகு கந்தவேள் ரதம் முந்தினான். ஏதோ முருகப்பெருமான் வேகமாக முன்னால வந்தார் என்ற அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். முருகப்பெருமானுடைய காட்சி போர்ல கந்தவேள் ரதம் முந்தினான். மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா. சிவாய நம. ஐயா நிறைவு செய்தீங்க ஐயா. சிற்றம்பலம். மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க. காமரு வெள்ளி மங்குள் கண்ணுதல் நடனம் வாழ்க. ஓமனு நீதி வாழ்க குவலயம் முழுதும் வாழ்க. ஓமனு நீதி வாழ்க குவலயம் முழுதும் வாழ்க வாழ்க. சிற்றம்பலம்.